Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா இப்போ மேக்ஸிமம் ஒரு 4-5 பேர் நம்ம குரூப்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. சார் எனக்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகலை, அதாவது ஜான்வரி மந்த் எனக்கு வந்து பென்ஷன் வரல சார், டிசம்பர் மந்த் உள்ள பென்ஷன் ஜனவரி 1ஆம் தேதி வர வேண்டியது எனக்கு கிரெடிட் ஆகலை, நான் ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணேன், இப்போ வரைக்கும் எனக்கு ஆகலை சார், என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க. இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டோம். சார் பென்ஷன் ஏன் நிற்கிது அப்படின்னா ஒரு காரணம் லைஃப் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. இல்லை சார் நாங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் சார், நாங்கள்லாம் லைஃப் சர்டிஃபிகேட் கரெக்டாக கொடுத்துருந்தா பாருங்கள் அப்படின்னு சொல்லி மெசேஜ்லாம் அனுப்புகிறாங்க. அப்புறம் அந்த மெசேஜை வச்சு நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா ஸ்பார்ஸ்லேயே அப்டேட் ஆகலை. சார் யாருக்கு சார் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னு கேட்டால் ஸ்டேட் பேங்க்கு கொடுத்து வச்சுருக்காங்க, இல்லை டிபிடிக்கு கொடுத்து வச்சுருக்காங்க, சிபிசிக்கு கொடுத்து வச்சுருக்காங்க, டிஃபென்ஸ் பென்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. எங்கே சார் கொடுத்தீங்கன்னு கேட்டால் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தேன், அங்கே கொடுத்தேன், இங்கே கொடுத்தேன், நெட் சென்டரில் கொடுத்தேன்றாங்க. நாங்கள் 1க்கு 100 தடவை சொல்லிட்டோம். சார் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னா ப்ராப்பராக ஸ்பார்ஸில் உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. ஜீவன் பிரமானில் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிடிஏ பென்ஷன் டிஸ்பர்சிங் ஏஜென்சி, திரும்பவும் நான் சொல்கிறேன், பிடிஏ பாப்பா டெல்டா அல்ஃபா பிடிஏ பென்ஷன் டிஸ்பர்சிங் ஏஜென்சி, யாரிடமிருந்து தங்களுக்கு பென்ஷன் வரவு வைக்கப்படுகிறது, அவ்வளோதான், அது வேற ஒன்றுமே இல்லை. அது பிசிடிசிஏ ஸ்பர்ஸாக இருக்க வேண்டும், ஸ்பர்ஸில் கன்வெர்ட் ஆனவங்களுக்கு. இது நீங்கள் கொடுக்கல அப்படின்னீங்கன்னா தப்பாக தான் போகும். உங்கள் ஆதார் கார்டு தான் ஓடிபி ரிசீவ் ஆகும், ஜீவன் பிரமான் ஐடி ரிசீவ் ஆகும், ஆனால் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அங்கே நீங்கள் சரிவர கொடுத்துருக்க மாட்டீங்க. சரி, இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஜீவன் பிரமான் அந்த ஃபோட்டோ போட்ட ஐடி வந்துச்சுன்னா அதுக்கு கீழே ஸ்பர்ஸ் பிசிடிசிஏ பென்ஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தது பிரச்சனை கிடையாது, நீங்கள் எல்லாரும் கொடுத்துருவீங்க, ஆனால் கொடுத்தது ஸ்பர்ஸ் வெப்சைட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா இதை நீங்கள் செக் பண்ணணும். ரொம்ப எக்ஸர்விஸ் மேன் கொடுத்துட்றாங்க, நான் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன்னு நிம்மதியாக இருந்துடுறாங்க, ஸ்பார்ஸில் ஏற்றுக்கொள்ளப்படலை. அதாவது நீங்கள் கொடுத்தது ஸ்பார்ஸில் அப்டேட் ஆகணும், அப்டேட் ஆகி அந்த டேட் மாறணும், அந்த டேட் மாறினாதான் நீங்கள் கரெக்டான முறையில் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் கொடுத்த லைஃப் சர்டிஃபிகேட் ஸ்பார்ஸ் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு, உங்களுக்கு டேட் மாறிடுச்சு அப்படி உறுதிப்படுத்திக்கோங்க. வெறும் கொடுத்துட்டு மட்டும் ஆல் ஓகே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ரொம்ப பேருக்கு இது பிரச்சனையாக இருக்குது. சரியா, ரொம்ப பேர் மன உளைச்சல் ஆகிட்டாங்க. சார் கொடுத்த இடத்துல நான் 300-400 ரூபா கொடுத்தேன், அவங்க ஒழுங்காக கொடுக்கல, நான் என்ன சார் பண்ண முடியும், இப்போ பென்ஷன் நின்று போச்சு அப்படின்றாங்க. இப்போவாவது எங்களோட வீடியோஸ் பாருங்கள். எங்கள் வீடியோஸில் வீட்டில் இருந்தபடி நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமாக சிம்பிளாக கொடுக்கறதுக்கு எப்படி நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம், அந்த போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோ நான் கிளியராக போட்டேன், எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏன் பண்ணாமல் விட்டீங்க? இப்போயும் யாருக்காவது பென்ஷன் நின்றுச்சு, இல்லை இன் ஃபியூச்சர் யாருக்காவது பென்ஷன் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இந்த ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம்லாம் வருது அப்படின்னா லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட ஆதார் கார்டு நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், குறிப்பாக எங்கே நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்னா பிடிஏ பாப்பா டெல்டா அல்ஃபா பென்ஷன் டிஸ்பர்சிங் ஏஜென்சி, இந்த இடத்துல ரொம்ப பேர் தப்பு பண்ணுறீங்க. சரியா, அது கரெக்டாக பிசிடிசிஏ ஸ்பர்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கணும். இதை எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா கொடுத்த தேதியிலிருந்து 3 நாள் கழித்து 72 மணி நேரம் கழித்து ஸ்பர்ஸில் லாகின் பண்ணி நீங்கள் கொடுத்த அந்த ஐடி ஜீவன் பிரமான் ஐடி அப்டேட் ஆயிருக்கா இல்லையான்னு ஒரு தடவை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. அப்படி அப்டேட் ஆகலைன்னா 1 வாரம் கழித்து திரும்பி கொடுங்க, அப்போ தான் அது ஓகே ஆகும். அதாவது நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்கணும்? ஸ்பார்ஸில். நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க? ஜீவன் பிரமானில் கொடுப்பீங்க, மேக்ஸிமம் ஜீவன் பிரமானில் தான் கொடுக்குறாங்க. இப்போ ஜீவன் பிரமான் அப்படின்னா அது ஆர்மிக்காக செய்யப்பட்டது கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா பென்ஷனர்ஸுக்காக மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஒரு வெப்சைட் ஜீவன் பிரமான். ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், வாழ்க்கை உயிரோடு இருக்கேன் அப்படிதான் அந்த அர்த்தம் ஜீவன் பிரமான் வெப்சைட்டு. இப்போ இந்த ஜீவன் பிரமானில் ஆர்மிக்காக மட்டுமே உருவாக்கப்படலை, ரயில்வே இருக்காங்க, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்காங்க, சரியா, பேங்க்ஸ் இருக்காங்க, எல்ஐசி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க இதில்.
அப்போ அவங்களும் இந்த வெப்சைட்டில் தான் கொடுப்பாங்க. அவங்க அதை கொடுக்கும்போது அவங்களோட பென்ஷன் டிஸ்பேசிங் ஏஜென்சியில் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட பென்ஷன் டிஸ்பேசிங் ஏஜென்சியில் கொடுக்கணும். இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்க நெட் சென்டரில் இருக்க அந்த கடைக்காரருக்கு இந்த விஷயம் தெரியாது. அவர் என்ன பண்ணிடுவார், யார் சார் நீங்கள், ஆர்மி பட்டாளக்காரரா, வாங்க வாங்க உட்காருன்னு சொல்லிட்டு டிஃபென்ஸுன்னு அப்படின்னு கொடுத்துருவாரு. ஆனால் நீங்கள் எங்கே சம்பளம் வாங்குறீங்க, பிசிடிசிஏ அலகாபாத் ஸ்போர்ட்ஸ் வாங்குறீங்க. ஆனால் அவர் என்ன கொடுத்துருவாரு, டிஃபென்ஸ் பென்ஷனில் கொடுத்துருவாரு. இல்லை ஸ்டேட் பேங்க்கில் வாங்குறீங்கன்னா ஸ்டேட் பேங்க் பென்ஷனில் கொடுத்துருவாரு. இது யாரிடமிருந்து பென்ஷன் வாங்கப்படுகிறதோ கொடுக்கப்படுகிறதோ அந்த ஏஜென்சிக்கு கொடுக்கணுங்கிறது தான் அந்த பிடிஏ. அந்த பிடிஏ மேட்டரே தெரியாமல் அங்கே தப்பு பண்ணிட்டு நான் கொடுத்துட்டு எனக்கு மெசேஜ் வந்துருச்சுன்னு மொபைலில் காட்டுறாங்க, பாருங்க சார் மெசேஜ் வந்துருச்சுன்னு. சார் உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு, கரெக்டான ஏஜென்சிக்கு போய் சேர்ந்துச்சா, உங்களோட பென்ஷன் டிஸ்பேசிங் ஏஜென்சிக்கு போய் சேர்ந்துச்சா, அதை செக் பண்ணீங்களா? சார் நெட் சென்டர் கார்டை தான் கொடுத்தாரு சார், பென்ஷன் நின்றா பாதிக்கப்பட போகிறது நீங்கள், அவங்க கிடையாது. அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, ஒய்ஃப் இருக்காங்க, அதாவது ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றே தெரியலை. அவங்கள என்ன சொல்லி குறை சொல்கிறது, அவங்க நான் வாழ்க்கை சான்றை கொடுக்கணும், லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் போய் கைரேகை வச்சு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ எந்த இடத்துல கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல தயவு செஞ்சு இந்த பிடிஏ பென்ஷன் டிஸ்பர்சிங் ஏஜென்சி, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதை நீங்கள் கரெக்டாக கொடுங்க. உங்களுக்கு லைஃப் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்டேட் ஆகும். நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் 3 நாள் கழித்து ஸ்போர்ட்ஸில் லாகின் பண்ணி உங்களோட டேட் சேஞ்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. வெறும் கொடுத்தா மட்டும் ஓகே ஆகாது. நான் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரொம்ப பென்ஷனர்ஸ் குறிப்பாக லேடிஸ் மன வருத்தத்தோடு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இஎம்ஐ இருக்கும், குழந்தையோட ஃபீஸ் இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் பென்ஷன் வரல அப்படின்னு சொன்னால் ஒரு பதட்டப்படுறாங்க. சரியா, வயசானவங்களாக இருக்காங்க, நிறைய பேருக்கு சரியாக பண்ணிடுறாங்க. ஆனால் இன்னமும் தெரியாத நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தயவு செஞ்சு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போவாது பிடிஏ சரியாக கொடுங்க. இனி வரும் காலங்களில் இதை அப்டேட் ஏதாவது கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் ஈஸியாக தெரியும். இப்போ எங்களை மாதிரி ஆளுக நாங்கள் கண்டிப்பாக அந்த அவேர்னஸ் கொடுக்குறோம். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எப்படி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுன்னு பற்றி, என் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா என் சேனலில் அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கணுன்னா ஜாயின் பட்டன் இருக்குது, அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்புவோம். அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபை இல்லை கிளியர் பண்ணணும் அப்படின்னா அஃபிஷியல் மெம்பர், சேனல் அஃபிஷியல் மெம்பருக்கு தனிப்பட்ட வாட்ஸ்அப் குரூப் நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் எங்கள்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறோம். எங்களோட நோக்கம் தெரியாததை தெரியப்படுத்தணும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி டெக்னாலஜி அப்டேட் ஆகிட்டு இருக்குது. அது கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு சொசைட்டியில் நம்மளால் சர்வே பண்ண முடியும். அதனால் பழைய எக்ஸர்வீஸ்மேன், பழைய காலத்து ஆட்கள் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த டெக்னாலஜிலேருந்து தூரமாக இருக்காங்க. அவங்கள இந்த டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வாங்க. புதுசாக வந்திருக்கவங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, தெரிய வைங்க. எங்களை மாதிரி ஆட்கள் வீடியோ போடுறோம், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.